குவைத்தில் நம்ம வண்டி ஓட்டும்போது நம்ம வண்டிக்கு வந்து ஒரு சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா சிக்னலில் கேமரா அடிக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோட்டில் ஓவர் ஸ்பீடில் போனீங்கன்னா 80ல் கேமரா இருக்குது, 100ல் கேமரா இருக்குது, 120ல் கேமரா இருக்குது. ஸோ இந்த ஸ்பீடு லிமிட்டை தாண்டும் போது நமக்கு வந்து கேமரா வந்து அடிக்கும். ஸோ அந்த கேமரா அடிச்சிச்சின்னா நமக்கு வந்து ஃபைன் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம நோ பார்க்கிங்கில் வண்டியை போட்டிருந்தாலும் சரி, இல்லை அந்த ஹேண்டிகிராஃப்ட் பார்க்கிங்கில் வண்டியை பார்க் பண்ணாலும் சரி, இந்த மாதிரி பார்க்கிங்லலாம் வந்து நம்ம வண்டியை பார்க் பண்ணும்போது நமக்கு வந்து ஃபைன் வந்து விழுகும். ஸோ இந்த ஃபைனெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து எழுதி ஒரு சீட்டு மாதிரி எழுதி கொடுப்பாங்க. ஆனால் இப்போ வந்து அந்த சீட்லாம் எதுவுமே கிடையாது. உங்களை வண்டி நம்பரை மட்டும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வந்து அப்டேட் பண்ணி விட்ருவாங்க. இப்போ இன்றைக்கி நீங்கள் நோ பார்க்கிங்கில் வண்டி போட்டிருக்கீங்க, உங்கள் வண்டி இப்போ போலீஸ்காரங்க பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னா 1 வீக்குக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆன்லைனில் வந்து உங்கள் வண்டிக்கு வந்து ஃபைன் வந்து ஏறி இருக்கும். ஸோ அந்த ஆன்லைன் ஃபைனை வந்து நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம், எந்த மாதிரி வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறது, உங்கள் வண்டிக்கு ஃபைன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, உங்களுடைய வண்டி இந்த தப்தர் நம்பரை போட்டோம்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து ஈஸியாக வந்து செக் பண்ண முடியும். ஸோ அதை எப்படி செக் பண்ணுறது, என்ன ஃபைன் வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து ஃபுல் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான தகவலுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. கூகுளில் போய்ட்டு குவைத் டிராஃபிக் ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். இப்படி டைப் பண்ணியாச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு டாப்பில் ஒரு வெப்சைட் எடுத்துகிட்டு வரும், ஜென்ரல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிராஃபிக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வெப்சைட்டுக்குள்ளே உள்ளே போங்க. உள்ளே போனதும் இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா சிவில் ஐடி நம்பர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு, இண்டிவிஜுவலாக கம்பெனியானு. ஸோ அந்த சிவில் ஐடி நம்பரில் உங்கள் தப்தரில் ஒரு நம்பர் இருக்கும், தப்தர் நம்பர். அந்த நம்பரை போட்டிங்க அப்படின்னா அந்த தப்தர் நம்பரில் எத்தனை கார் இருக்கோ அத்தனை காருக்கான ஃபைன் வரும். ஸோ அதில் வந்து வண்டி நம்பரை பார்த்து உங்களுடைய கார் எது அப்படிங்கிறத வந்து நீங்கள் உங்கள் காருக்கு ஃபைன் இருக்கா இல்லையாங்கிறத வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ என்னுடைய தப்தரில் வந்து பார்த்திங்கன்னா 2 கார் இருக்குது. ஸோ என்னுடைய தப்தர் நம்பரை நான் போட்டு என்கொயரி அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஸோ நோ வயலன்ஸ் ஃபவுண்டு அப்படின்னு வந்திருக்கு. ஸோ என்னுடைய காருக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஃபைனும் வந்து கிடையாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஃபைன் இருக்கும் பட்சத்தில் இந்த நோ வயலன்ஸ் ஃபவுண்டுங்கிற இடத்துல எவ்வளோ ஃபைன் வந்திருக்கு ஸோ அப்படிங்கிறத காட்டும். அதே போல் எந்த டேட்டில் அடிச்சிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில் வரும். ஸோ எந்த ஏரியாவில் என்ன டேட்டுக்கு உங்களுக்கு எவ்வளோ ஃபைனு அப்படிங்கிற டீட்டெயில் வந்து இதில் வரும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஈஸியாக வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம வண்டிக்கு வந்து ஃபைன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத. நம்ம ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா சிக்னலில் வேகமாக ரெட் லைட்டு விழுந்துருக்கும், நம்ம கிராஸ் ஆகி வந்துடுவோம், கேமரா அடிச்சிருக்கா அடிக்கலையாங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு 1 வீக்குக்கு அப்புறம் நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா கேமரா அடிச்சிருக்கா அடிக்கலையாங்கிறது நமக்கு தெரியும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான தகவலுக்கு நம்ம சேனலை